பேசாம சொல்ற சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள ஆழமா போக போறோம். தலைப்பு சிங்கத்தை ஜெயித்த கொசு. ம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கான நீதி கதை மாதிரி தெரியலாம். ஆமா, ஆமா. ஆனா இதுக்குள்ள இருக்கிற கர்வம், பலம், அப்புறம் இந்த எதிர்பாராத தோல்விகள் இதையெல்லாம் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க. நிச்சயமா. கதையோட தொடக்கமே ரொம்ப அதிரடியா இருக்கு. ஒரு சின்ன கொசு காட்டுக்கே ராஜான்னு சொல்ற சிங்கத்துக்கிட்ட நேரா போகுது. ம். போயிட்டு நீ என்னை விட பலசாலின்னு நினைக்காத அப்படின்னு நேரடியாவே சவால் விடுது. ஆமா. அது வெறும் சவால் மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் அது சொல்ற ஒரு ஒப்பீடு இருக்கு பாருங்களேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, சொல்லுங்க. அது சொல்லுது, நீ பற்களை நரநரன்னு கடிக்கிற, நகத்தால பிரான்ற, இது ஒரு ஏழை பெண் தன் கணவன்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஏளனம் பண்ணுது. அடடா. இது சிங்கத்தோட பலத்தை மட்டும் கேள்வி கேட்கல, அதோட கௌரவத்தையே தாக்குது. கரெக்ட். சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. அப்புறம் முய் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே சிங்கத்தோட பலவீனமான இடங்களா பார்த்து மூக்கு, தாடை மாதிரி மென்மையான பகுதிகளில் போய் கடிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கொசுவுக்கு அதோட பலம் என்ன, எதிரியோட பலவீனம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இங்கதான் விஷயத்தோட மைய புள்ளியே இருக்கு. சிங்கத்தோட பலம் என்ன, அதோட பெரிய உருவம், கூர்மையான நகங்கள். ஆமா, அதோட சக்தி. ஆனா இங்க அதுவே அதுக்கு பலவீனமா மாறுது. அந்த கொசுவை விரட்ட போய் தன்னோட நகங்களாலே முகத்தை பெராண்டிக்குது. ஓஹோ. ரத்தம் சொட்ட சொட்ட அதோட பலமே அதுக்கு எதிரா திரும்புது. சொல்ல போனா ஒரு பெரிய கம்பெனி மாதிரி சிங்கம். அப்படியா? எப்படி சொல்றீங்க? அதோட அளவு, அதோட கட்டமைப்பு தான் அதோட பலம். ஆனா ஒரு சின்ன வேகமான ஸ்டார்ட் அப், அதாவது கொசு மாதிரி வரும்போது இந்த பெரிய கம்பெனியால வேகமா செயல்பட முடியாது. வாவ், இந்த ஒப்பீடு ரொம்ப நல்லா இருக்கு. அதோட பலம்னு நினைச்ச விஷயமே அதோட வேகத்தை குறைச்சிடும். சரி, அப்போ சிங்கம் தோத்துடுது. இப்போ அந்த கொசுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு இல்ல? ஆமா, உச்சபட்ச கர்வம். நான் தான் ராஜான்னு நினைச்சுக்கிட்டு வெற்றி முழக்கத்தோட பறக்குது. ஆனா அந்த சந்தோஷம் அதுதான் அடுத்த ஆபத்துக்கான தொடக்கம் இல்லையா? நிச்சயமா. இது ஒரு கிளாசிக் முரண். நாம இத இகாரஸ் விளைவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓ, உயர பறந்ததாலே சூரியனுக்கு பக்கத்துல போன கதை. அதேதான். கொசுவோட கர்வம் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிற கவனத்தையே சிதறடிச்சிடுது. ஒரு சின்ன சிலந்தி வலையில போய் மாட்டிக்குது. ஆமா, இங்க அதிகாரம் அடுக்க எவ்வளவு சிக்கலானதுன்னு பாருங்க. காட்டு ராஜாவை ஜெயிச்ச ஒருத்தன் ஒரு சாதாரண சிலந்தி கிட்ட தோத்து போறான். அப்போ உண்மையான சக்திங்கிறது என்ன? இதுதான் பெரிய கேள்வி. கரெக்ட். நிஜம்தான். இது நம்ம எல்லாருக்கும் நடக்கும். ஒரு பெரிய வேலையை முடிச்சு பாராட்டு வாங்கிட்டு வெளியே வரும்போது வாசல்ல தடுக்கி விடுற மாதிரி. நல்ல உதாரணம். அந்த ஒரு சின்ன கவனக்குறைவு பெரிய வெற்றியை கூட மங்க செய்திரும். கடைசியில அந்த கொசு புலம்புது. ஆமா, சிங்கத்தையே ஜெயிச்சென்ன ஒரு அற்ப சிலந்தி வதைக்குதேன்னு. அந்த புலம்பல் தான் நமக்கான பாடம். ஆமா, வாழ்க்கையில பெரிய சவால்களை ஜெயிச்சிருப்போம். ஆனா சில சமயம் நாம வதிக்காத ஒரு சின்ன விஷயம், ஒரு கவனிக்கப்படாத ஒரு சின்ன பிரச்சனை, அது நம்மள நிலைகுலைய வச்சிடும். ஒரு நிமிஷம். அப்போ இந்த கதையோட நீதி வெறும் கர்வம் கொள்ளாதே மட்டும்தானா, இல்ல நாம சிலந்திய பத்தி யோசிக்கணுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா அது யார்கிட்டயும் சண்டைக்கு போகல. அது பாட்டுக்கு அமைதியா அதோட வேலைய செஞ்சது. சரிதான். ஒருவேளை இந்த கதை வெற்றியாளரையோ தோல்வியாளரையோ சொல்ல வரலையோ? புரியல. சிங்கத்தின் அதிகாரம் எதிர்க்கப்பட்டது. கொசுவோட துணிச்சல் அது பாராட்டத்தக்கது. ஆனா கர்வம் அதை காலி பண்ணிடுச்சு. சரி. இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய இறுதி சிந்தனை இதுதான். சிங்கம் பலத்தால சண்டையிட்டது, கொசு தந்திரத்தால சண்டையிட்டது. ஆனா சிலந்தி அது சண்டையிடவே இல்ல. ஆமா, அது தனக்கான ஒரு சூழலை, தன் வலைய உருவாக்கி வாய்ப்புக்காக காத்திருந்தது. ஓ, ஒருவேளை உண்மையான வெற்றி என்பது எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கிறதுல இல்ல, தனக்கான சரியான களத்தை உருவாக்கி வாய்ப்புகளை தனக்கு சாதகமா பயன்படுத்துவதில் இருக்குமோ? இதை நீங்க யோசிச்சு பாருங்க.